முதலாவது தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். உன் குடும்பத்தை எப்படி நடத்துற, அப்பதான் சபையை நடத்த முடியும். என் குடும்பத்தையே நான் கண்டுக்காம இருந்தா, என் குடும்பத்துக்கு என்ன வேணும், என் மனைவிக்கு என்ன வேணும், என் நாய்க்குட்டிக்கு என்ன வேணும் எனக்கு அப்புறம் அதெல்லாம் அப்புறம் தான் யோசிப்பேன். இதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுவேன், தினந்தோறும் என்னப்பா பையாப்பா, ஆமாம் என்ன இருக்குது, அது ரொம்ப போச்சுப்பா, இது ரொம்ப போச்சுப்பா. வீட்டுக்கு தேவை அப்படிதான் பண்ணுவோம். ஒரு பிஸ்கட் வாங்கினா ஒன்றே ஒன்று வாங்கி வர மாட்டேன், அது 5 இருக்கும் 10 இருக்கும். ஒரு பன்னு வாங்கினா ஒரே ஒரு பன்னு வாங்க மாட்டேன், அதில் 4 5 இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 கவர் வாங்கிட்டு வருவேன். ஏன் இருக்கட்டும், யாருக்காவது கொடுப்பாங்க மனைவி, கடைக்கு அனுப்புவாங்க, போயிட்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு பன்னு கூட கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, அப்படி எனக்கு தெரியும். அதை நினச்சி தான் நான் வாங்கிட்டு வரேன். மனுஷன் எதுக்கப்பா இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு. ஆனால் எடுத்து கொடுக்கும்போது அவங்க அதை யோசிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். நான் அம்மா அந்த எடுத்துருப்பான், அப்படி எங்கே எடுத்து கொடுத்த, நான் வாங்கிட்டு வருவது தானே எடுத்து கொடுத்து அனுப்பிச்சேன். இதெல்லாம் யோசனை பண்ணி தான் நான் வாங்கிட்டு வருவேன். அந்த மீன் சொன்னால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. 250 ரூபா 3 மீன் 100ன்னு வச்சுனாக்கா, நான் வாங்கிட்டு வந்து 10 12 மீன் 2 மீன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாரு. இப்போ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பனை வேணும், சமய சந்தர்ப்பம் வேணும். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், லகுவாய் கிடைக்கும்படியாய் 125 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கிட்டாங்க. 5 மீன், பெரிய பெரிய மீனுங்க. என் கை எவ்வளோ அகலம் இருக்குது, இந்த அகலத்தில் இவ்வளோ பெருசு ஒரு காணங்கட்ட மீன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொசப்பட்ட மார்க்கெட்டில் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் திறமைசாலி பெருசாக அதெல்லாம் கிடையாது. அதை நம் கண்கள் காணும்படியாய், அங்கே போனால் நம்ம அதை வாங்கி கொண்டு வரும்படியாய், அதுக்கு வேண்டிய திராணியை கொடுத்து சமய சந்தர்ப்பத்தை வாய்க்க செய்து தேவன் நம்ம நடத்துவார். எப்போ, அவருக்குள்ள இருந்து அவரை பெருமைப்படுத்தும் போது தான். உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து பெருமையாய் பேசி அவங்களும் பெருமை உள்ளவர்களாய் காணப்படும் போது அந்த பெற்றோருக்கு தானே அது மதிப்பு, அந்த குடும்பத்துக்கு தானே அது உயர்வு. யார் இவங்க பிள்ளைங்களா, அப்பா என்ன தரம்பா, சரியான பிள்ளைங்கப்பா, யார் பெற்ற புள்ளியோ இவ்வளோ அன்பா பண்ணுறது. இதுதான் ஏன் அது செய்யும் போது பெற்றோர்களை நாமும் கூட கிறிஸ்துக்குள்ள நாம் நடக்கிற நடக்கையை பார்க்கும் பொழுது தேவநாமம் மகிமைப்படும். இவங்கன்னா கிறிஸ்துவங்களா, மூஞ்சிங்களை பாரு வந்துடுச்சிங்க. ஏன் தகாத வார்த்தை பேசுறது வாய் என்ன வேணா வரும், அப்புறமே மன்னிப்பு கேட்கலாம். நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாதுங்க, பேசவும் மாட்டேன். எங்கள் அப்பாவை நான் தூஷணம் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானத்துக்கு எப்போ வந்துட்டேன். அதனால் அந்த தூஷணம் வராது. கோபம் வந்தால் கூட அதே நன்மையாய் தான் அவங்களை சொல்லி திருத்த முடியாது வரும். அவங்க கேட்கலாம், நான் பாட்டு வந்துடுவேன், அவ்வளோதான், என்ன வேணால் பேசிக்கோ. அப்படிதான் ஆண்டவருக்குள்ள அப்படிதான் இருக்கணும், இருந்தே ஆகணும். தன்னைத்தான் தாழ்த்து இருக்கணும், உயர்த்தப்படுவான். என்ன வேணாலும் பேசிக்கோ, பரவாயில்ல. தெரியாம பேசுற பிசாசன் அவனை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான், நான் பேச மாட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, ஆண்டவர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க, இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்காரு. இதெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும், கௌரவம் பார்க்கக்கூடாது, தாழ்த்தணும், தன்னைத்தான் ரொம்பவும் தாழ்த்தணும். தன்னை தூஷணம் பண்ணா கூட சரிங்க ஆண்டவர், பிரைஸ் லார்ட், அவ்வளோதான். கூடுமான நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நாம மகிமைப்படுவான், நன்மை செய்யணும், உதவி செய்யணும், கர்த்தர் நிமித்தமா. இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க கூட இருப்பார். இதெல்லாம் நீங்கள்